அதிகாரம் 8. இஸ்ரவேல் தேசத்தின் மீது மிகப்பெரிய அழிவு சீக்கிரத்தில் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆனாலும் இந்த அழிவின் காலத்திலும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள் மீது தேவனுடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் வெளிப்படும். சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் கூட்டாகச் சேர்ந்து யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருகிறார்கள். அவர்கள் எருசலேமை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அவர்களால் எருசலேமை ஜெயிக்க முடியாது. எருசலேமுக்கு விரோதமாக வந்திருக்கும் இந்த 2 ராஜாக்களுக்கும் அசீரியாவின் ராஜாவின் மூலமாக அழிவு வரும். இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் யூதா தேசத்தின் மீதும் அழிவு வரும். இவர்கள் கர்த்தரை அசட்டை பண்ணி அசீரியாவை சார்ந்து கொண்டபடியினால் அசீரியர் மூலமாகவே அவர்களுக்கு அழிவு வரும். தேசத்தின் அழிவும் நாசமும் வந்தாலும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய கிருபையும் இரக்கமும் ஆறுதலும் கிடைக்கும். சத்துருக்கள் இவர்களை மேற்கொள்ள மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். மனுஷருக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு மாத்திரமே பயப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் தாமே அவர்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். கர்த்தரை நம்பாத ஜனங்கள் அழிந்து போகும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள் மாத்திரம் கர்த்தரால் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் நன்மையான காலங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்பார்கள். அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் குறிகாரர்களிடத்திலும் விசாரிக்க கூடாது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும்.